இது பெரும்பான்மையான தமிழரசு கட்சி வந்திருந்தாலும் சில சபையில் வந்து ஆட்சி அமைக்கிற சிக்கல் இருக்குது. எப்படி நீங்கள் சிறிய சபை அமைக்க போகிறீங்க? கிளிநொச்சி மாவட்டத்தில் எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலைக்காக தமிழ் தேசிய இனத்தினுடைய இருப்புக்காக ஒரு மாபெரும் வெற்றியை கிளிநொச்சி மாவட்ட மக்கள் ஆணையாக எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய 3 சபைகளும், குறிப்பாக கரைச்சி பிரதேச சபை அறுதி பெரும்பான்மையுடனும், பூனேரி பிரதேச சபை பெரும்பான்மையுடனும், பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை பெரும்பான்மையுடன் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதிலே ஆட்சி அமைப்பதில் எங்களுக்கு எந்த இடையூறுகளும் இல்லை. அதற்குரிய வழிவகைகளையும் நாங்கள் தேடி இருக்கிறோம். ஆகவே கரைச்சியினுடைய, பூனேரியின், பச்சிலைப்பள்ளியினுடைய வெற்றி என்பது கிளிநொச்சி மாவட்ட மக்கள் தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழ் மக்களுடைய நிரந்தர சமாதான உரிமைக்காகவும் தரப்பட்ட ஒன்று. அவருடைய அந்த ஆணையை நாங்கள் மரியாதையோடும் கௌரவத்தோடும் ஏற்றுக்கொள்கிறோம். தூய கரங்களோடு, தூர நோக்க சிந்தனைகளோடும், அறத்தின் வழி நாங்கள் கௌரவமான ஒரு அரசியலை எங்கள் மக்களுக்கு வழங்குவதோடு, அபிவிருத்தி பணிகளிலும் எங்கள் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான பணிகளை ஏற்பாடு செய்வதற்கும், அந்த அபிவிருத்தி பணிகளில் ஒரு முன்னேற்றத்தை காட்டுவதற்கும் எங்களுக்கு இந்த காலம் ஒரு பயன்பாடுடையதாக மாறும் என்று நாங்கள் கருதுகிறோம். குறிப்பாக கிளிநொச்சியினுடைய எழுச்சி என்பதும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களுடைய தேசிய எழுச்சிக்கான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. தமிழ் மக்கள் பாராளுமன்ற தேர்தலிலே தாங்கள் சில வேளைகளில் ஒரு மாற்று கருத்துக்களை அல்லது ஒரு பிழைகளை, தவறுகளை விட்டிருந்தாலும் இந்த தேர்தலில் மிக தெளிவாக தமிழ் தேசியத்துக்கான தங்களுடைய வாக்கை அளித்திருக்கிறார்கள். ஆகவே வடக்கு கிழக்கு மக்கள் என்பது அவர்களுக்கான ஒரு அரசியல் அபிலாஷை உண்டு. அவர்களுடைய அந்த அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கான தேவை உண்டு என்பதை இப்பொழுது இருக்கிற அரசாங்கம், குறிப்பாக நாட்டினுடைய ஜனாதிபதி அனுர அரசாங்கத்திற்கு ஒரு செய்தியாக சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் தமிழ் மக்களோடு பேசி ஒரு அரசியல் தீர்வை காணப்போகிறீர்களா, அல்லது தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே தங்களுக்கான அரசியல் உரிமையை பெறுவதற்கான ஒரு புருஷன வாக்கெடுப்பை நீங்கள் நடத்த தயாராக இருக்கிறீர்களா என்ற செய்தியை தான் இந்த தேர்தல் அவருக்கு சொல்லியிருக்கிறது. சமாதானம் பற்றியும் அதிகார பகிர்வுகள் பற்றியும் மெத்தன போக்கூடும், அது பற்றிய தூரநோக்கு சிந்தனையும் இல்லாமல் இருக்கிற அரசாங்கத்திற்கு இந்த தேர்தல் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களால் அரசியல் தீர்வு என்பது எவ்வளவு முக்கியமானது. எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை, எங்கள் மக்கள் மீது புரிந்த போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கான நீதி விசாரணை, இவற்றுக்கான ஒரு நேர்மையான இதய சுத்தியுடன் கூடிய பொறுப்பு கூறலை இந்த அரசாங்கம் தர தவறினால் அவர்களுக்குரிய பாடம் கற்பிக்கப்படும் என்ற செய்தியை வடக்கு கிழக்கில் நடைபெற்றிருக்கிற ஊராட்சி மன்ற தேர்தல் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதே நேரம் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதுக்கான ஒரு பெரிய அலையாகவே அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இது ஏனைய மாவட்டங்களுக்கு ஊடாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எதிர்காலம் நான் நினைக்கிறேன் இந்த அரசு சமாதானம் பற்றிய சிந்தனைகளில் உடனடி கவனம் செலுத்தி தமிழ் மக்களுக்கான ஒரு தமிழ் மக்களுடைய தேசிய இனத்தின் அடிப்படையில், அவருடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரத்தின் அடிப்படையில் அரசியல் தீர்வை முன்வைக்க வேண்டிய நேரமும் சூழலும் வந்திருப்பதாகவே நாங்கள் உணர்கிறோம். அதற்கான தேர்தல் ஆணையாகவே இந்த தேர்தலை தமிழ் மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற ஒரு ஆசனம் காணப்படுது. அந்த ஆசனத்தை சேர்த்துக்கொண்டு ஆட்சி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டது. பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மட்டுமல்ல, வேறு கட்சிகளுக்கும் ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது. ஆகவே எங்களுக்கு இருக்கிற ஆசனத்தோடு நாங்கள் உரிய தமிழ் தேசிய தரப்புகளோடு இணைந்து அந்த பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையை மிக கௌரவமான முறையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம். எதிர்காலத்தில் உள்ளூராட்சி சபைகளில் இது தமிழ் கட்சியின் அரவணைத்து பயணிக்கிறது ஏதாவது? 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் எங்களுடைய கட்சிகளில் நடைபெற்ற தலைவர் தெரிவுக்கான தேர்தல் முடிந்து 47 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட பிற்பாடு திருகோணமலையிலே வைத்து நான் வெளிப்படையாக சொல்லியிருந்தேன், நாங்கள் 2009 வரையும் இருந்த 2009களிலே தமிழீழ விடுதலை புலிகளுடைய காலத்தில் எவ்வாறு 2004ஆம் ஆண்டிலிருந்து 9 வரை ஒரு குறிப்பான காலகட்டங்கள் எப்படி இருந்தது, 2001ஆம் ஆண்டில் எப்படி ஒரு சமாதானம் உருவாக்கப்பட்டது, 9 வரை கட்சிகளெல்லாம் ஒன்றாக எப்படி இருந்தது, அதே போல தமிழ் தேசிய தரப்பில் இருக்கிற கட்சிகளை ஒன்றிணைத்து தாயக விடுதலைக்கான ஒரு பயணத்தை அமைப்பதில் எந்தளவு தியாகம் செய்ய முடியுமோ அந்த தியாகம் செய்து ஒன்றாக கூட்டாக இணைந்து செயல்படுவோம் என்ற நம்பிக்கையை நான் வெளியிட்டிருந்தேன். அந்த நம்பிக்கையும் நான் கொடுத்த வாக்குறுதிகளிலும் இப்பொழுதும் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 3 பிரதேச சபைகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்றது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்ட உறுப்பினர்கள் கிளிநொச்சி புனித திரேசாள் ஆலயத்திலும் வழிபாடுகளை மேற்கொண்டனர். வணக்கம். தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன. உள்ளூராட்சி சபைகளுக்கான முடிவுகள் நாடு பூராவும் நேற்றிரவே வெளிவந்திருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி பெரு வெற்றி ஈட்டியிருக்கிறது. இந்த மக்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த வெற்றியை மிக தாழ்மையோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பெரு வெற்றி என்று நான் சொல்வதற்கான காரணம்,
இலங்கை தமிழரசு கட்சி வடக்கிலேயும் கிழக்கிலேயும் 58 சபைகளிலே நாங்கள் போட்டியிட்டிருக்கிறோம். 40 சபைகளிலே, குறைந்தது 40 சபைகளிலே நாங்கள் நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதான முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. இது ஒரு பெரிய வெற்றி. ஏனென்றால் 58 சபைகளாக இருந்தாலும் அதிலே 8-10 சபைகள் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு பெரும்பான்மை இல்லாத சபைகளாகவும் இருந்திருக்கின்றன. ஆகையினாலே 50-லே 40 என்று கூட சொல்லலாம். அப்படியான வெற்றி மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே மிகவும் விசேஷமாக பாராளுமன்ற தேர்தல்கள் முடிவடைந்து 6 மாத காலத்துக்குள்ளே திரும்பவும் மக்கள் இலங்கை தமிழரசு கட்சி மீது தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவான முடிவாக பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல் நேரத்திலே ஒரு பிம்பம் ஒன்று உருவானது. அந்த தேர்தல் முறையிலே ஆன விளைவும் அதுதான். 25% வாக்கை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு 6 ஆசனங்களிலே 3 ஆசனங்கள் கிடைத்திருந்தது. அதாவது 25% வாக்கு பெற்ற கட்சிக்கு 50% ஆசனங்கள் கிடைத்திருந்தது. அது தேசிய மக்கள் சக்தி யாழ் தேர்தல் மாவட்டத்திலே வெற்றி விட்டது. தமிழ் மக்களுடைய ஆணை தங்களுக்கு வந்துவிட்டது என்றெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடியதாக இருந்தது. யாழ்ப்பாணம் இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு முக்கியமானது ஒரு பிரதேசம், எங்களுடைய கலாச்சார தலைநகரம் என்று சொல்லலாம். மட்டக்களப்பிலே இலங்கை தமிழரசு கட்சி பெருவெற்றி ஈட்டியிருந்தது பாராளுமன்ற தேர்தலிலே. இந்த தடவையும் கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் பெருவெற்றியை ஈட்டியிருக்கிறோம். வடக்கிலே வவுனியா மாவட்டம் தவிர்ந்த மற்ற மாவட்டங்களிலே நாங்கள் பெரிதாக வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த மாற்றம், ஒரு மாற்றம் ஏற்பட்டதாக சொன்னார்கள் பாராளுமன்ற தேர்தலிலே. ஆனால் அரை ஆண்டுக்குள்ளேயே அந்த மாற்றம் திரும்பவும் இன்னொரு மாற்றமாக மாறியிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இதற்கு காரணம் எங்களுடைய அடையாளம், தமிழ் மக்களுடைய அடையாளம் எந்த காலத்திலேயும் விட்டு கொடுக்கப்பட முடியாதது. அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய மக்களுடைய மனதிலே ஆழ பதிந்திருக்கிறது. அது வெளிப்படையாக இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. நாங்கள் சபைகளை அமைக்கிற போது மற்ற தமிழ் கட்சிகளோடும் பேசி எப்படியாக இந்த சபைகளை அமைக்க முடியும் என்பதை ஆராய்ந்து அதற்கு ஏற்ற விதமான முடிவுகளை எடுப்போம். நாங்கள் அமைக்கிற சபைகளிலே உள்ளூராட்சி சபைகளாக இருக்கிற காரணத்தினாலே அந்தந்த பிரதேசத்துக்கு தேவையான உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை உபயோகித்து மக்களுக்கு முழுமையான சேவைகளை ஆற்றுவோம் என்பதையும் இந்த வேளையிலே நான் உறுதியளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் கட்சியிலே இருந்து இந்த சபைகளுக்கு தெரிவாகி வருகிற உறுப்பினர்களுக்கு நாங்கள் முன்னைய காலங்களிலே செய்ததை போல பயிற்சி பட்டறைகள், கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக நடத்துவோம். எங்களுடைய தவிசாளர்கள், நகர விழாக்கள், மாநகர விழாக்கள் போன்றவர்களுக்கு விசேஷ பயிற்சிகள் நாங்கள் கொடுத்து திறமையான நிர்வாகங்கள் அனைத்து சபைகளிலேயும் ஏற்படக்கூடிய வண்ணமாக நாங்கள் ஆவணம் செய்வோம். நன்றி. வடக்கிலே தங்களுடைய ஆணை நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக கடந்த காலங்களிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் பலர் தெரிவித்து வந்த நிலையில் நேற்று இடம்பெற்ற தேர்தலின் பொழுது பாரிய மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாற்றம் தொடர்பிலே, இந்த மக்கள் ஆணை தொடர்பிலே இனி அவர்களுடைய கருத்து தொடர்பில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரினுடைய கருத்து வாராமைகிறது. அவர்களுக்கு மக்கள் ஆணை கிடைத்திருக்கவில்லை. 25% வாக்குகளை மட்டும் யாழ்ப்பாணத்திலே பெற்றுவிட்டு மக்கள் ஆணை தங்களுக்கு தான் என்று அவர்கள் சொன்னது தவறான கருத்து. ஆனால் தனியொரு கட்சியாக அவர்கள் அந்த அதிகூடிய வாக்குகளை பெற்ற காரணத்தினால் தான் அதை சொல்லக்கூடியதாக இருந்தது. இந்த தேர்தல் முடிவிலே கவனிக்க வேண்டிய சில விடயங்களும் உண்டு. அதாவது
தமிழ் தேசிய கூட்டமைப்பாக 2018ஆம் ஆண்டு நாங்கள் சேர்ந்து இந்த தேர்தலிலே போட்டியிட்டதை விட தனியாக இலங்கை தமிழரசு கட்சி பெற்றிருக்கிற இந்த முடிவுகள் அதை விட மேலானது, அதை விட திறமானது. அது முதலாவதுடைய. இரண்டாவது, நான் அடிக்கடி அந்த காலத்திலேருந்தே சொல்லிக் கொண்டிருந்த ஒரு விடயம், இந்த தேர்தல் முறையிலே ஒரு கட்சி தனியாக போட்டியிடுவதை தவிர்த்து ஒன்றாயிருக்கிற கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு பின்னர் நிர்வாகங்களை அமைப்பது சாத்தியமானது என்பது அந்த கணக்கு இப்போ பலருக்கு புரிய வரும். ஆகையினாலே கட்சியை உடைத்து விட்டோம், கூட்டமைப்பை உடைத்து விட்டோம் என்று சொல்லுகிறவர்களுக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் சரியான ஒரு பாடத்தை படிப்பித்திருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியும் பலவீனம் அடையவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக சேர்ந்திருந்ததை விட இலங்கை தமிழரசு கட்சி தனியாக அதை விட பலமுள்ளதாக வந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்தவர்கள் இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குகிறார்கள். அவர்களும் மற்ற தமிழ் கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவளிக்கிற போது எல்லா இடங்களிலேயும் நாங்கள் நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதாக இருக்கிறோம். இது எதிர்காலத்தில் கூட்டணியாக உருவாக வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிந்து விட்டது, உடைந்து விட்டது என்று சொல்லுகிற செய்திகளை எல்லாம் அந்த நேரத்திலே நான் மறுத்திருந்தேன். என்றால் கடந்த பாராளுமன்றம் முடிவடைகிற வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான் பாராளுமன்ற குழு இயங்கியிருந்தது. ஆனால் தேர்தல் வந்தபோது அவர்கள் தனியாக போட்டியிட்டார்கள். பாராளுமன்ற தேர்தலிலே தனித்து போட்டியிடக்கூடாது, இந்த தேர்தலிலே தான் தனித்து போட்டியிட வேண்டும். தேர்தல் முறைகளை அனுசரித்து நாங்கள் நடக்க பழக வேண்டும். இந்த தேர்தலிலே நாங்கள் தனித்து போட்டியிட வேண்டும் என்ற எங்களுடைய கருத்து, தமிழரசு கட்சியுடைய கருத்து இப்பொழுது சரியென்று நிரூபணமாகி இருக்கிறது. ஆனால் இதிலே இந்த வேளையிலே நாங்கள் சொன்னதான் சரி, அவர்கள் நினைத்தது போல என்றெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்க விரும்பவில்லை. நாங்கள் சேர்ந்து இயங்க வேண்டிய நேரம் காலம் மிகவும் விசேடமாக எங்களுடைய நிலங்களிலே 6000 ஏக்கர் பறிபோகிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிற இந்த வேளையிலே நான் ஏற்கனவே அதற்கான ஒரு அறைகூடை விடுத்திருக்கிறேன். திரும்பவும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் மூலமாகவும் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் மீளவும் மக்கள் ஆணையோடு ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். அந்த வர்த்தமானி பிரசுரத்தை 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானியை உடனடியாக மீள கைவாங்குமாறு அரசாங்கத்துக்கு நாங்கள் மக்கள் ஆணையோடு கோருகிறோம். அது உடனடியாக கைவாங்கப்பட வேண்டும். மே 28 வரைக்கும் அரசாங்கத்துக்கு நாங்கள் காலம் கொடுத்திருப்பதாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மற்ற தமிழ் கட்சிகளிடத்திலேயும் ஒரு அன்பான வேண்டுகோள், மே 29ஆம் தேதி அரசாங்கம் இந்த வர்த்தமானியை மீள கைவாங்காமல் இருந்தால் நாங்கள் இதற்கு எதிரான பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை நிகழ்த்துவோம். அனைத்து தமிழ் கட்சிகளும் இணைந்து வருமாறு நான் அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இது இலங்கை தமிழரசு கட்சி பொதுச் செயலாளராக நான் அழைக்கிற விடுப்பாக இருந்தாலும் கூட இது பொதுவாக எங்களுடைய மக்கள் சார்பாக விடுக்கப்படுற அழைப்பாக அதனை ஏற்று ஒரு கட்சி முன்னெடுக்கிற விடயமாக இல்லாமல் பொதுவாக மக்கள் சார்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து அதனை செய்ய வேண்டும். அரசாங்கம் அதற்கு முன்னதாக மீள கைவாங்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு பாரிய மக்கள் போராட்டம் நாங்கள் நடத்துவோம். அதிலே அனைவரும் சேர்ந்து வர வேண்டும். நிலம் போய்விட்டால் இனம் அழிந்து போய்விடும். ஆகையினாலே இந்த அடிப்படை விஷயத்திலே அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று அன்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன். நேற்றைய தினம் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பிரதமர் கருணி கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். அப்போ அந்த ஏற்கனவே நீங்கள் ஒரு சட்டமூலம் ஒன்று அமல்படுத்துவது தொடர்பாக கருத்திருந்தீர்கள். அப்போ இது தொடர்பாக அந்த நிலைப்பாடு தற்பொழுது எந்த மட்டத்தில் இருக்கின்றது? சென்ற பாராளுமன்றத்திலே அந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். 2வது வாசிப்பு நிறைவேற்றப்பட்டிருந்தது. 3வது வாசிப்புக்கும் தினம் குறிப்பிடப்பட்டிருந்த வேளையிலே தான் அது அன்றைய நிகழ்ச்சிகளில் இருந்து அகற்றப்பட்ட காரணத்தினாலே அது நிறைவேற்றப்பட முடியாமல் போயிருந்தது. அன்றைய தினம்தான் கடந்த பாராளுமன்றமும் கடைசியாக சந்தித்த நாள். அதற்கு பிறகு இந்த புதிய பாராளுமன்றத்திலே திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் ஜனாதிபதியிடத்திலே 2 3 தடவைகள் கேட்டிருக்கிறார். அதே சட்டமூலத்தை
தான் கொண்டு வரவான்னு கேட்டபோது ஜனாதிபதி இல்லை, அரசாங்கமே அதை கொண்டு வரும் என்று பதிலளித்திருக்கிறார். ஆனால் 6 மாதம் ஆகிறது, இன்னமும் அது செய்யப்படாத சூழ்நிலையிலே சென்ற மாதம் அதற்கு முந்தின மாதம் மார்ச் மாதத்திலே கௌரவ சாணக்கியன் ராசமாணிக்கம் நான் ஏற்கனவே கொண்டிருந்த தனிநபர் சட்டமூலத்தை தனது தனிநபர் சட்டமூலமாக கொண்டு வருவதற்கான அறிவித்தலை பாராளுமன்றத்துக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அடுத்த பாராளுமன்ற அமர்வுகள் வருகிற போது அவர் கொண்டு வருகிற தனிநபர் சட்டம் மூலம் கொண்டு வரப்படும். பிரதம மந்திரி அந்த தேர்தலை நாங்கள் உடனடியாக நடத்துவோம் என்று சொல்லியிருந்தால் சட்டம் மாற்றப்பட வேண்டும். திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் கொண்டு வருகிற அந்த சட்ட மூலத்தை அரசாங்க சட்டம் மூலமாக அவர்கள் ஏற்று உடனடியாக அந்த திருத்தத்தை செய்தால் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த முடியும். மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய இன்னொரு வேண்டுகோளாக இருக்கிறது. வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பெரும்பாலான ஆசனங்களை தமிழரசு கட்சி பெற்றிருந்த பொழுதிலும் வவுனியா மாவட்டத்தின் பிரதான மாநகர சபையினை அது தனதாக்க முடியவில்லை என்ற ஒரு கருத்தியல் மக்களிடையே காணப்படுகின்றது. இப்போ எதிர்காலத்தில் தமிழரசு கட்சி அது குறித்து ஆராய்ந்து ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்குமா? அதுக்குரிய காரணம் என்ன? மற்ற சகல மாவட்டங்களையும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிற சூழ்நிலையிலே வவுனியாவிலே இந்த பின்னடைவு ஏற்பட்டது குறித்து நாங்களும் கவலையாக இருக்கிறோம். அதற்கான காரணங்களை உடனடியாக நாங்கள் ஆராய்ந்து அறிந்து அதனை நிவர்த்தி செய்வதற்கான சகல நடவடிக்கைகளையும் எடுப்போம். யாழ் மாநகர சபையில் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை இல்லை. இந்த நிலையில் தமிழரசு கட்சி இதில் என்ன மாதிரியான ஒரு தமிழரசு கட்சிக்குத்தான் கூடுதலான ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது. ஆகையினாலே அதனுடைய தலைமை பதவி அல்லது மாநகர பிதா பதவி இலங்கை தமிழரசு கட்சிக்கே உரித்தானது. மற்ற கட்சிகள் அதை அனுசரித்து அதற்கான ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. யார் மாநகர பிதாவாக தீர்மானிக்கவில்லை. சாவச்சேரி நகரசபையிலே 2 கட்சிகளும் சமமான ஆசனங்களை பெற்றிருக்கின்ற நிலையில் எவ்வாறான சூழலை தாங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அதிலே அப்படியாக சமனான ஆசனங்கள் கிடைக்கிற வேளையிலே மற்ற கட்சிகள் தான் அதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதுங்களுடைய கையில் இல்லை. மற்ற கட்சிகள் யாரை தீர்மானிக்கிறார்களோ அந்த கட்சிக்கு தான் அந்த பதவிகள் வந்து சேரும். வலிவடக்கு பிரதேச சபையில் உட்பட்ட பகுதியில் வந்து காணிப்பிடிப்பாக இருந்தாலும் சரி, அதுக்கான வழக்கு தொடர்ந்தது அல்ல போராட்டங்கள் என்பது வந்து தமிழரசு கட்சி முன்னெடுத்து வந்திருந்தது. இந்த நிலையில் வந்து தற்பொழுது தேர்தல் முடிவில் வந்து கணிசமான ஆசனங்களும் தேசிய மக்கள் சக்தியும் பெற்றிருந்தார். இந்த தைட்டு விவகாரம் கூட இருக்கைக்கு வந்து இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? அதையும் நாங்கள் ஆராய வேண்டியதாக இருக்கிறது. அது சம்பந்தமாக சில தகவல்கள் எங்களுக்கு தற்போது கிடைத்து வருகிறது. சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதாகவும் வேறு சில தேர்தல் விதிமுறை மீறப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாகவும் எங்களுக்கு சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. நாங்கள் அதையும் உடனடியாக ஆராய்ந்து அதற்குரிய நடவடிக்கை எடுப்போம். ஆனால் நீங்கள் சொன்னதை போல அதுவும் நாங்கள் எதிர்பாராத ஒரு விடயம். ஆனால் அதுக்கான காரணங்களை உடனடியாக நாங்கள் கண்டுபிடிப்போம். இந்த தேர்தல் விதிமுறை மீறல்களில் வந்து ஜனாதிபதி மற்றும் பிரதமர் வந்து ஈடுபட்டுள்ள சொல்லி சுயாதீன கண்காணிப்பு இதில் கூட குற்றம் சாட்டியிருக்கிறார். இதில் ஒரு விசாரணை போக்கில் ஏதாவது வந்து தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நாங்கள் பலமான அழுத்தத்தை கொடுப்போம். யார் பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேர்தல் விதிமுறைகளை மீறுகிறவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதை தேர்தல் ஆணைக்குழு எடுத்தே ஆக வேண்டும். ஆகையால் தெரிந்து கொண்டே இப்படியான தேர்தல் விதிமுறைகளை அவர்கள் மீறியதற்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழு எப்படியான நடவடிக்கை எடுக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த தேர்தல் ஆணைக்குழு உண்மையாகவே சுயாதீனமானதா இல்லையா என்று மக்கள் தீர்மானிப்பார். இலங்கை தமிழரசு கட்சி 58 சபைகளில் போட்டியிட்டு இருக்கின்றோம். அவற்றுள் 40 சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கான சந்தர்ப்பம் உள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்தார். யாழ் ஊடக மையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். வணக்கம். 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சியானது வடக்கு கிழக்கு பூராகவும் அமோகமான வெற்றியொன்றை அடைந்திருக்கின்றது. நாடு எவரோடையும் இருக்கட்டும், தமிழர் தாயகம் தமிழரசோடு என்றது நாங்கள் தேர்தல் பரப்புற காலத்தில் சொன்னதுக்கு அமைவாக வடக்கு கிழக்கு எங்களுடைய தாயகத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் எங்களுக்கான அமோகமான வெற்றியை தந்திருக்கிறார்கள். இது
உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலிலே ஒரு வெற்றி என்றதையும் தாண்டி இது எங்களுடைய தமிழினத்துடைய எதிர்காலத்துக்கான ஒரு ஆணை ஒன்றை தமிழ் மக்கள் தமிழரசின் கையிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். எங்களுடைய இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை அடைய வேண்டும் என்ற அந்த எங்களுடைய இலக்குக்கு தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே எங்களுக்கு மீண்டும் ஒரு ஆணையை தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் மேலும் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும். அத்தோடு மாகாண சபை தேர்தலிலேயும் நாங்கள் நிச்சயமாக வடக்கு கிழக்கிலே கூடிய ஆசனங்களை எடுத்து நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை நாங்கள் போட்டி போட்ட 11 பிரதேச சபைகளிலேயும் நாங்கள் ஆசனங்களை எடுத்திருக்கிறோம். குறிப்பாக பெரும்பான்மையாக தமிழர்கள் இருக்கும் அனைத்து பிரதேச சபைகளிலேயும் நாங்கள் பெரும்பான்மையான ஆசனங்களை நாங்கள் வென்றிருக்கிறோம். அனைத்து பிரதேச சபைகளிலேயும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அத்தோடு நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிற 2 பிரதேச சபைகளிலேயும் நாங்கள் ஆசனங்களை எடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் இன்று 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் முதலாம் கட்டமாக எங்களுடைய இந்த பட்டியல் ஆசனங்கள் மற்றும் சபை அமைக்கிறது யாருடன் சேர்றது பற்றி முதல் கட்டமாக நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். நாளைய தினம் நாங்கள் போட்டி போட்ட அனைத்து பிரதேச சபையில் இருக்கிற உறுப்பினர்களை ஒவ்வொரு சபையாக அழைத்து அந்தந்த சபைகளிலே பட்டியல் உறுப்பினர்கள் யாரென்றதும் தவிசாளர் பிரதி தவிசாளர் பதவிகளை நாங்கள் எவ்வாறு தீர்மானம் எடுக்கிறன்றதை பற்றியும் அத்தோடு யாருடன் நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுன்றதை பற்றியும் நாளைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கலந்துரையாடி இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் சபை அமைக்கலாம் என்றிருக்கிறோம். எதிர்வரும் 2-3 வாரங்களுக்குள்ளே இலங்கை தமிழரசு கட்சி சகல சபைகளிலேயும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வியூகத்தை நாங்கள் அமைக்க இருக்கிறோம். நன்றி. உள்ளூராட்சி சபைகளுக்கான பிரதிநிதித்துவ முறை என்பது சற்று சிக்கலான ஒரு பிரதிநிதித்துவ முறை என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அப்படியான ஒரு சிக்கலான பிரதிநிதித்துவ முறை காணப்பட்ட போதிலும் எம்மை பொறுத்த மட்டில் எமது தமிழர்கள் அதிகபட்சமாக வாழுகின்ற அனைத்து சபைகளிலும் நாங்கள் கணிசமான வாக்குகளை பெற்று எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் முதலாவது இடத்தில் இருக்கின்றோம். வாக்குத்தொகை அடிப்படையிலும் முதலாவதாக நிற்கின்றோம். நாங்கள் சபைகளின் பிரதிநிதித்துவத்தை கைப்பற்றி இருக்கின்ற அளவில் பார்க்கின்ற போது நாங்கள் முதலாவது இடத்தில் இருக்கின்றோம். ஆகவே இந்த பிரதித்துவ முறையில் காணப்படுகின்ற சில குறைபாடுகள் காரணமாக நாங்கள் அதிகப்படியான வாக்குகள் பெற்றிருந்தாலும் அடுத்தது அதேவேளை இந்த தொங்கு நிலை ஆசனம் என்றெல்லாம் பல வகையான ஆசனங்கள் காணப்படுகின்றபடியால் அவற்றையெல்லாம் கடந்து நாங்கள் மட்டக்களப்பை பொறுத்தமட்டில் 9 உள்ளூராட்சி சபைகளிலும் எமது ஆட்சியை அமைக்கக்கூடிய அளவுக்கு எமது கட்சி உரிய ஆசனங்களை தக்க வைத்து கொண்டிருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் நாங்கள் அந்த சபைகளை அமைத்து சுமூகமான முறையில் அவற்றை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்துவோம். சில கட்சிகள் கூட்டணியாக சேர்ந்து கடுமையான பிரயத்தனம் பண்ணியும் கூட அவர்கள் எடுத்த முயற்சிகள் அங்கு வெற்றி பெறவில்லை. எனவே பொதுவாக சொல்லுகின்ற போது தமிழர் தேசம் தமிழர் தாயகம் என்பது தமிழரசு கட்சியின் பக்கமாக இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள முடியும். ஆகவே எதிர்காலத்தில் இதற்குரிய சிறப்பான செயற்பாடுகளை நாங்கள் முன்கொண்டு செல்வோம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களை பொறுத்தமட்டில் என்பிபி அவர்களுடைய கருத்தை பார்க்கின்ற போதும் அவர்கள் நடுநிலை வகிப்பதாக கூறியிருப்பதாக அறிய முடிகின்றது. அடுத்தது எங்களை பொறுத்தமட்டில் தமிழ் தேசியம் சார்ந்து சிந்திக்கின்றவர்களாக இருக்கின்றபடியால் பெரும்பாலும் தமிழ் தேசிய எண்ணத்தோடு இருக்கின்றவர்களுக்குத்தான் நாங்கள் முக்கியமான முன்னுரிமையை கொடுப்போம். அதை தவிர மற்றவர்கள் எங்களோடு சிநேகபூர்வமாக நட்போடு எங்களுக்கு ஆதரவு தர வருகின்ற போது பரஸ்பரம் நாங்கள் ஆதரவுகளை வழங்கி சபைகளை அமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஏனென்றால் மட்டக்களப்பு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டிலும் பல்லின மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசமாக இருக்கின்றபடியால் பரஸ்பரம் புரிந்துணர்வு பரஸ்பர விட்டுக் கொடுப்புகள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றபடியால் அவற்றை கையாள வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றது. வணக்கம். நடந்து முடிந்த உள்ளாட்சி சபை தேர்தலிலே எங்களுடைய தமிழரசு கட்சி வடகிழக்கு முழுவதும் பாரிய அளவு மக்களின் அபிமானத்தை பெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே கடந்த பொது தேர்தலை விட 50,000க்கு மேற்பட்ட வாக்குகளை அதிகமாக பெற்று தமிழ் தேசியத்துக்கான ஆணையை தமிழ் மக்கள் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே கடந்த பொது தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தோம். ஆனால் இந்த முறை அரசாங்கம்
தேசிய மக்கள் சக்தியாக இருந்து பல வழிகளிலும் அதற்கான அவர்கள் முயற்சியை செய்திருந்தும் கூட தமிழ் மக்கள் அதையெல்லாம் புறக்கணித்து தமிழ் தேசியத்தின்பால் நம்பிக்கை வைத்து தமிழரசு கட்சிக்கு பாரிய அளவான வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள். ஆனால் தேர்தல் முறைமையோ ஒப்பீட்டளவிலே ஆட்சி அமைப்பதிலே சில சூழல்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. சில தமிழ் தேசியத்தை நேசிக்கிற அல்லது நட்புறவான கட்சிகளுடன் நாங்கள் இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலையை எல்லா தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதான எல்லா சபைகளிலுமே நாங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதுக்குரிய வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றோம். நாளை எல்லா எங்களுடைய வெற்றி பெற்ற மற்றும் ஆதரவாளர்களை அழைத்து அதற்கான செயற்திட்டத்தை முன்னெடுப்பதன் மூலம் 9 பிரதேச சபைகளிலும் உள்ளூராட்சி மன்றங்களிலும் தமிழரசு கட்சி தனக்கான ஆட்சியை அமைப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்கும். உண்மையாகவே நான் இந்த இடத்திலே தமிழ் மக்கள் நன்றி கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்கள் கடந்த காலங்களிலே எவ்வாறு தமிழரசு கட்சி மீது நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அதே போன்று இம்முறையும் அவர்கள் தமிழ் தேசியத்துக்கான ஆணையை தமிழரசு கட்சிக்கு வழங்கியிருக்கின்றார்கள் என்ற அவர்களுடைய அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற விதமாக எங்களுடைய செயற்திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை அடைய வேண்டுமென்ற எங்களுடைய இலக்குக்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மீண்டும் ஆணையை தந்திருக்கிறார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். மட்டக்களப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஊடக சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத் ஆகியோரும் கருத்து தெரிவித்தனர். வணக்கம், நான் ராஜ்குமார் ராஜீவ்காந்த், மக்கள் போராட்ட முன்னணியினுடைய தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர். இன்று உள்ளூராட்சி மற்றும் பிரதேசங்களுக்கு இடையிலான தேர்தல் இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. இந்த தேர்தல் மக்கள் போராட்ட முன்னணியாகிய எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை வழங்கக்கூடிய முடிவுகளை அளித்திருக்கின்றது. ஆனாலும் நாங்கள் இன்னும் பல தூரம் செல்ல வேண்டியதையும் நாங்கள் உணர்கின்றோம். குறிப்பாக 6 மாதத்துக்கு முன்னர் இந்த நாட்டில் காலிமுகத்திடல் போராட்டம் என்று மாபெரும் போராட்டம் ஒன்று இடம்பெற்று அதன் பின்னர் 6 மாதத்திற்கு முன்னர் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருந்தோம். ஒரு பாரிய கொள்கை அடிப்படையிலான ஒன்று கூடலாக இது இடம்பெற்றது. அரசியல் ரீதியாக உண்மையான ஒரு மாற்றத்தையும் நேர்மையான ஒரு பொறிமுறை மாற்றத்தையும் வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு தான் மக்கள் போராட்ட முன்னணி. மக்கள் போராட்ட முன்னணி இன்று இந்த தேர்தலிலே 16 பிரதிநிதிகளை வென்றெடுத்துள்ளது. குறிப்பாக 6 மாத காலத்துக்கு உட்பட்ட இந்த கூட்டமைப்பு 50,000க்கு மேற்பட்ட வாக்குகளையும் சிறந்த ஒரு பெறுபேற்றையும் இன்று பெற்றிருக்கின்றது. குறிப்பாக நாட்டின் உண்மையான மாற்றம் என்றது என்ன என்பதை தொடர்ச்சியாக அழுத்தம் திருத்தமாக எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாட்டு மக்கள் அதிகளவிலே என்பிபியினர் மீது அனுரகுமார திசாநாயக்க மீதும் வைத்த அந்த பாரிய நம்பிக்கை பல இடங்களில் இன்று கேள்விக்குறியாகி இருக்கின்றது. குறிப்பாக மக்கள் ஒரு மாற்றத்தை வேண்டி ஒரு முதுகெலும்புள்ள அரசாங்கம் உருவாகும், இந்த நாட்டில் இவ்வளவு காலம் இருந்த பொறிமுறை மாற்றங்களை வேண்டி நின்ற தரப்பை இது நியாயப்படுத்தும், இந்த நாட்டிற்கு தேவையான அத்தனை அத்தியாவசிய மாற்றங்களையும் உருவாக்கும் என்று நம்பி இருந்தவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஒன்று கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக ஏனைய தேசிய இனங்களாக இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்கள் அதிகம் வாழுகின்ற வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் என்பிபியினர் பாரிய சரிவை சந்தித்திருக்கின்றார்கள். இதற்கான காரணம் வடகிழக்கு தமிழ் முஸ்லீம் மக்களை பாரிய அளவிலே பாதித்து கொண்டிருந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என உறுதியளித்து வந்த என்பிபி அரசு நீக்கவும் இல்லை, மாறாக அந்த சட்டத்தை அந்த மக்களுக்கு மேலே பயன்படுத்தியது. கிட்டத்தட்ட 5 பேர் பயங்கரவாத தடை சட்டத்தில் என்பிபி அரசினால் கைது செய்யப்பட்டார்கள். இறுதியாக ருஸ்தி என்ற இளைஞர், அதுவும் பலஸ்தீன் தொடர்பான ஒரு நிலைப்பாட்டை இஸ்ரேலிய வன்முறைக்கு எதிராக ஒரு கோஷத்தை ஒரு ஸ்டிக்கர் வடிவிலே ஒட்டினார் என்ற குற்றத்துக்காக பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார். இப்படியான மோசமான சம்பவங்கள், இதற்கு முன்னிருந்த அரசாங்கங்கள் எப்படியான அடக்குமுறைகளை கையாண்டதோ அதே அடக்குமுறை இடம்பெறுகின்றது என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, 30 வருடங்களாக சிறையில் வாடுகின்ற தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என உறுதியளித்து
தங்களுடைய கொள்கை பிரகடனத்திலே அதை ஒரு முக்கிய பிரகடனமாக குறிப்பிட்டு வாக்குகளை வாங்கிய என்பிபியினர் அந்த அரசியல் கைதிகள் யாரையும் இன்று வரை விடுதலை செய்யவில்லை. மாறாக தொடர்ச்சியாக நாங்கள் எத்தனையோ அழுத்தங்களை கொடுத்தும், நீதியமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்த முனைந்தும், பிரதமரோடு பேச்சுவார்த்தை நடத்த முனைந்தும், எத்தனையோ தரப்பினூடாக இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டும் அத்தனையும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இறுதியாக விமல் ரத்நாயக்க அரசியல் கைதிகள் என்று யாரும் இங்கு இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். இப்படி முன்னுக்கு முரணாக பேசி பேசி மக்களினுடைய அபிமானத்தையும் நம்பிக்கையையும் பாரிய அளவிலே என்பிபி தோற்கடித்திருந்தது. அதேபோல் நிலம் விடுவிப்பு என்ற நாடகத்தை என்பிபியினர் வடக்கு கிழக்கிலே தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருந்தார்கள். மிக நீண்ட காலமாக தமிழ் மக்களது நிலங்கள் இராணுவத்தினராலும் அரசாலும் முறையற்ற விதத்திலே கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலங்கள் எந்தவித கேள்விகளும் மற்ற விதத்திலே விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் உறுதியளித்திருந்தார்கள். அதேபோல் இனப்பரம்பலிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கையை செய்ய மாட்டோம் என்று உறுதியளித்திருந்தார்கள். மாறாக நிலங்களில் ஒரு சிறு பகுதிகளை விடுவித்துவிட்டு அதனையும் இரவில் பூட்டி வைத்துக் கொண்டு வீதிகளை விடுவித்து அதையும் நேரம் குறிப்பிட்டு விடுவித்து ஒரு கட்டுப்பாட்டையும் ஒரு அடக்குமுறையை மக்களின் மேல் திணித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவத்திற்கு நடுவிலே சுற்றறிக்கையின் ஊடாக வர்த்தமானியின் ஊடாக 5400 ஏக்கர் நிலத்தை 3 மாதத்திற்குள் உரிமை கோராவிட்டால் நாங்கள் கையகப்படுத்துவோம் என்று வர்த்தமானியில் அறிவித்திருந்தார்கள். இந்த அறிவித்தனுடைய விளைவு என்ன? 3 மாதத்திற்குள் இத்தனை காலம் இடம்பெற்ற போரினால் வெளியில் சென்றவர்கள் வந்து தங்களுடைய நிலங்களை அடையாளம் காட்ட முடியுமா? நிலங்கள் வடக்கு கிழக்கிலே எப்படி இன்று இருக்கின்றது என்பதை முதலில் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கத்தினுடைய படையினரால் எத்தனை நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது? நிலங்களை கைவிட்டு சென்றவர்கள் எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். நிலங்களினுடைய உடைமையை குறிப்பிடுவதற்காக இருக்கக்கூடிய ஆவணங்களை தொலைத்தவர்கள் இருக்கிறார்கள். யுத்தத்தினால் இறந்தவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி பாரிய விளைவோடு இருக்கக்கூடிய நிலங்களின் சிக்கல்களை இவ்வளவு இலகுவாக 3 மாதத்திற்குள் நீங்கள் உரிமை கோராவிட்டால் கையகப்படுத்துவோம் என்ற மோசமான அறிக்கையை என்பிபி அரசு வெளியிட்டது. அதேபோல் கடந்த 3 வருடமாக தொடர்ச்சியாக சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தையிட்டி விகாரைக்கு முன்னால் மக்களின் ஆர்ப்பாட்டம் ஒன்று போராட்டம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த மக்களை என்பிபி அரசு இன்று வரை சந்திக்கவில்லை. அந்த மக்களை சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தையை நிகழ்த்தவில்லை. சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற கட்டிடங்களுக்கு என்ன செய்ய போகின்றோம் என்ற தீர்மானத்தை எடுக்கவில்லை. மாறாக அங்கிருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் அந்த அரசியல் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான அத்தனை வழியையும் என்பிபியினர் செய்து கொடுத்தார்கள். என்பிபியினர் மேல் தமிழ் மக்கள் வைத்த அபிமானத்தை முற்றாக தகர்த்தெறிந்திருக்கின்றார்கள். எனவே இப்படியான சூழ்நிலை ஏனைய தேசிய இனங்களுக்கு தனித்துவமான பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதையே என்பிபியினர் ஒருபொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. அனைவரையும் இலங்கையராக வாருங்கள் என்று அழைக்கும் அவர்கள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள், மலையக மக்கள், முஸ்லிம் மக்களுக்கு தனித்துவமான பிரச்சனைகள் இருக்கின்றது. அவற்றை தீர்ப்பதற்கான படிமுறைகளை செய்ய வேண்டும். அவர்களை தனியான தேசிய இனமாக அடையாளம் காணப்பட வேண்டும். அவர்களுக்குரிய தனித்துவமான பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக அடையாளம் காணப்பட்டு தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற எந்த சிந்தனை மற்றவர்களாக செயலாற்றி கொண்டு இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், மலையக மக்கள் மிக நீண்ட காலமாக பாரிய ஒடுக்குமுறை, காணி பிரச்சனை, காணி உரிமையற்ற தன்மை, அதேபோல் தோட்டத்தில் வேலை செய்கின்ற அப்பாவி தொழிலாளர்கள், சம்பள நெருக்கடி என்பவற்றை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். இவற்றை பற்றி நன்கு அறிந்தவர்கள் தான் என்பிபியினர். ஆனால் இந்த எந்த விடயத்திற்குமே காத்திரமான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் மீண்டும் மலையகத்திலே இத்தனை காலம் அடக்குமுறை செய்த கட்சிகளுக்கு மக்கள் மீண்டும் வாக்களிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்பிபியினர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ராஜபக்ச தரப்பு இந்த நாட்டை மீண்டும் ஆளக்கூடாது என்பதற்காகத்தான் மக்கள் வீதிகளில் இறங்கி உயிரை விட்டு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டு இந்த கட்சி இன்று இந்த ஆட்சி பீடத்திற்கு ஏற உதவி செய்திருக்கின்றார்கள். ஆனால் மீண்டும் 2% வாக்குகளில் இருந்தவர்களை 10% வாக்குகளை எடுப்பதற்கான வழிமுறையை என்பிபி அரசு செய்திருக்கின்றது. வெறும் 6 மாத காலத்தில் மக்களினது நம்பிக்கையை வெல்ல முடியாத ஒரு கட்சியாக என்பிபியினுடைய செயற்பாடு இருந்திருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் அறிய வேண்டும். முதலிலே முன்னுக்கு முரணாக பேசுகின்றார்கள். ஒரு கட்டத்திலே இந்தியாவை எதிர்ப்பதற்கான அத்தனை விடயங்களையும் செய்தார்கள். திருகோணமலையில் இருக்கின்ற எண்ணெய் தாங்கிகளை வழங்க மாட்டோம் என்றார்கள். ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட்டால் அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்றார்கள். திருகோணமலையில் இருக்கின்ற துறைமுகத்தை வழங்க மாட்டோம் என்றார்கள். சம்பூரில் இருக்கின்ற நிலங்களை வழங்க மாட்டோம் என்றார்கள். ஆனால் இன்று அத்தனையையும் செய்துவிட்டு அந்த ஒப்பந்தங்களை கூட வெளிக்காட்ட முடியாத நிலையில் ஒளிந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படி தாங்கள் என்னென்ன விடயத்திற்காக போராடினார்களோ, தாங்கள் என்னென்ன விடயத்திற்காக மக்களோடு நிற்பதாக காட்டிக்கொண்டார்களோ அத்தனைக்கும் எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர்களை என்பிபியினர் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று வெறும் 6 மாத காலத்தில் அவர்களுக்கு ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கின்றது.
இந்த சரிவு இன்னும் மோசமான நிலையை இவரை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாங்கள் அவர்களுக்கு அச்சுறுத்தலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். என்பிபி போன்ற முற்போக்கு கருத்துக்களை கூறி இடதுசாரிய போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி செய்யக்கூடிய வேலை என்பது பாரிய வேலையாக இருக்கின்றது. பாரிய வேலை திட்டங்களும் பாரிய மாற்றங்களையும் நோக்கி நகர வேண்டிய ஒரு கட்சி குறுகிய வட்டத்திலே சுற்றி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பதை நாங்கள் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களை பொறுத்தவரையில் நாங்களே ஒரு எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும், சிறந்த ஒரு எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்ற கோஷத்தோடு தான் பாராளுமன்ற தேர்தலில் இருந்தோம். ஏனென்றால் இந்த கட்சி ஆட்சி செய்ய வேண்டும், அந்த கட்சியினுடைய ஆட்சியை சரிப்படுத்த வேண்டிய ஒரு செயற்பாட்டிலே நாம் ஈடுபட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் தான் நாம் இந்த ஒவ்வொரு தேர்தலிலும் நின்றிருக்கின்றோம். ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு தடவையிலும் ஆட்சிகளை கவிழ்ப்பது எங்களுடைய வேலை அல்ல. ஆட்சிகளை கவிழ்ப்பதோ ஆட்சிகளுக்கு எதிராக போராட்டங்களை மேற்கொள்வதோ அல்ல. சரியான ஒரு மக்களுக்கான ஆட்சி, சரியான நேர்மையான பொறிமுறை மாற்றத்திற்கான ஒரு அடித்தளம் இடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகள் நொறுங்கிக் கொண்டே செல்கின்றது. இந்த சரிவை என்பிபியினர் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கான ஒரு அரசியலை செய்வதற்கான முனைப்பை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் மக்களும் நாங்களும் விரும்பாத ஒரு மோசமான கட்சி மீண்டும் இந்த ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலையை இவர்களை ஏற்படுத்தி விடுவார்கள் என்ற பயம் எங்களுக்கு இருக்கின்றது என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி. நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் பெற்ற வெற்றி தொடர்பாக மக்கள் போராட்ட முன்னணியின் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் இன்று இடம்பெற்றது. இதன்போது குறித்த கட்சி நிறைவேற்று குழு உறுப்பினர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். உள்ளூர் அதிகார சபை, சாவகச்சேரி நகர சபை, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் 6, இலங்கை தமிழரசு கட்சி 6, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1, ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 2, தேசிய மக்கள் சக்தி 3, ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. சுயேட்சை குழு ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. மொத்த செல்லுபடியான வாக்குகள் 8539, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 108, அளிக்கப்பட்ட வாக்குகள் 8647, பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 13996. உள்ளூர் அதிகார சபை, வயல்வெட்டித்துறை நகர சபை, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் 7, இலங்கை தமிழரசு கட்சி 5, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1, ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. தேசிய மக்கள் சக்தி 3, பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. மொத்த செல்லுபடியான வாக்குகள் 3723, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 51, அளிக்கப்பட்ட வாக்குகள் 3774, பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 7041. உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல், யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள். உள்ளூர் அதிகார சபை, யாழ்ப்பாணம் மாநகர சபை, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் 12, இலங்கை தமிழரசு கட்சி 13, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 4, ஐக்கிய தேசிய கட்சி 1, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 4, தேசிய மக்கள் சக்தி 10, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி 1. மொத்த செல்லுபடியான வாக்குகள் 34,993. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 466. அளிக்கப்பட்ட வாக்குகள் 35,459. பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 63,045. உள்ளூர் அதிகார சபை, காரநகர் பிரதேச சபை, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் 2, இலங்கை தமிழரசு கட்சி 1, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி 2, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. தேசிய மக்கள் சக்தி 2, தமிழ் மக்கள் கூட்டணி 2, ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. சோசலிச சமத்துவ கட்சி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. சுயேட்சை குழு 2. மொத்த செல்லுபடியான வாக்குகள் 5,421. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 73. அளிக்கப்பட்ட வாக்குகள் 5,494. பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 8,318. உள்ளூர் அதிகார சபை, பருத்தித்துறை நகர சபை, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள்
5, இலங்கை தமிழரசு கட்சி 4, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1, ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 2, தேசிய மக்கள் சக்தி 2, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. சுயேட்சை குழு 1 ஆசனம். மொத்த செல்லுபடியான வாக்குகள் 5570, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 93, அளிக்கப்பட்ட வாக்குகள் 5663, பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 8792. உள்ளூர் அதிகார சபை, வேலணை பிரதேச சபை. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் 2, இலங்கை தமிழரசு கட்சி 8, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 3, ஐக்கிய தேசிய கட்சி 1, தேசிய மக்கள் சக்தி 4, தமிழ் மக்கள் கூட்டணி 1, ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. சுயேட்சை குழு 1 1 ஆசனம், சுயேட்சை குழு 2 1 ஆசனம், சுயேட்சை குழு 3 1 ஆசனம். மொத்த செல்லுபடியான வாக்குகள் 8601, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 219, அளிக்கப்பட்ட வாக்குகள் 8820, பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 13918. உள்ளூர் அதிகார சபை, நெடுந்தீவு பிரதேச சபை. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் 1, இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொள்ள ஆசனங்கள் 6, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 4, ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. தேசிய மக்கள் சக்தி 2, ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. மொத்த செல்லுபடியான வாக்குகள் 2322, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 23, அளிக்கப்பட்ட வாக்குகள் 2345, பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 3429. உள்ளூர் அதிகார சபை, ஊர்காவற்துறை பிரதேச சபை. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் 3, இலங்கை தமிழரசு கட்சி 2, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 4, ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1, தேசிய மக்கள் சக்தி 3, ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. மொத்த செல்லுபடியான வாக்குகள் 5362, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 90, அளிக்கப்பட்ட வாக்குகள் 5452, பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 8628. உள்ளூர் அதிகார சபை, வலிகாமம் மேற்கு பிரதேச சபை. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் 6, இலங்கை தமிழரசு கட்சி 10, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 2, ஐக்கிய தேசிய கட்சி 1, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 2, தேசிய மக்கள் சக்தி 4, ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. சுயேட்சை குழு 1. மொத்த செல்லுபடியான வாக்குகள் 21175, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 506, அளிக்கப்பட்ட வாக்குகள் 21681, பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 38756. உள்ளூர் அதிகார சபை, வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் 4, இலங்கை தமிழரசு கட்சி 8, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 2, ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 5, தேசிய மக்கள் சக்தி 6, தமிழ் மக்கள் கூட்டணி 2, ஐக்கிய மக்கள் சக்தி 1. மொத்த செல்லுபடியான வாக்குகள் 24787, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 460, அளிக்கப்பட்ட வாக்குகள் 25247, பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 43237. உள்ளூர் அதிகார சபை, வலிகாமம் வடக்கு பிரதேச சபை. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் 6, இலங்கை தமிழரசு கட்சி 11, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 3, ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 3, தேசிய மக்கள் சக்தி 9, தமிழ் மக்கள் கூட்டணி 1, ஐக்கிய மக்கள் சக்தி 2,
மொத்த செல்லுபடியான வாக்குகள் 22,418, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 390, அளிக்கப்பட்ட வாக்குகள் 22,808, பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 42,117. உள்ளூர் அதிகார சபை வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 7, இலங்கை தமிழரசு கட்சி 13, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 2, ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 4, தேசிய மக்கள் சக்தி 6, ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. மொத்த செல்லுபடியான வாக்குகள் 11,571, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 354, அளிக்கப்பட்ட வாக்குகள் 11,925, பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 37,364. உள்ளூர் அதிகார சபை பலிகாமம் கிழக்கு பிரதேச சபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் 5, இலங்கை தமிழரசு கட்சி 11, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1, ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 5, தேசிய மக்கள் சக்தி 9, தமிழ் மக்கள் கூட்டணி 2, சுயேட்சை குழு 1 2 ஆசனங்கள், சுயேட்சை குழு 2 1 ஆசனம். மொத்த செல்லுபடியான வாக்குகள் 32,564, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 707, அளிக்கப்பட்ட வாக்குகள் 33,271, பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 60,074. உள்ளூர் அதிகார சபை பலிகாமம் தெற்கு பிரதேச சபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் 6, இலங்கை தமிழரசு கட்சி 13, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 6, தேசிய மக்கள் சக்தி 5. மொத்த செல்லுபடியான வாக்குகள் 23,374, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 379, அளிக்கப்பட்ட வாக்குகள் 23,753, பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 40,408. உள்ளூர் அதிகார சபை நல்லூர் பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் 7, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1, ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 3, தேசிய மக்கள் சக்தி 3, தமிழ் மக்கள் கூட்டணி 6, ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. மொத்த செல்லுபடியான வாக்குகள் 16,888, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 290, அளிக்கப்பட்ட வாக்குகள் 17,178, பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 30,852. உள்ளூர் அதிகார சபை சாவகச்சேரி பிரதேச சபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் 7, இலங்கை தமிழரசு கட்சி 8, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1, ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 5, தேசிய மக்கள் சக்தி 6, தமிழ் மக்கள் கூட்டணி 1, ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. மொத்த செல்லுபடியான வாக்குகள் 24,650, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 429, அளிக்கப்பட்ட வாக்குகள் 25,079, பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 45,076. உள்ளூர் அதிகார சபை பருத்தித்துறை பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் 9, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1, ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 4, தேசிய மக்கள் சக்தி 4, ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை. சுயேட்சை குழு 2 ஆசனங்களை பெற்றிருக்கின்றன. மொத்த செல்லுபடியான வாக்குகள் 17,839, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 309, அளிக்கப்பட்ட வாக்குகள் 11,148, பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 33,089. நடந்து முடிந்த உள்ளூர் அதிகார சபை தேர்தலிலே உரித்தான ஆசனங்களை விட மிக ஆசனங்களை பெற்றுக்கொண்ட
உள்ளூர் அதிகார சபைகளுடைய விவரம் வருமாறு: பல்வெட்டித்துறை நகர சபை 1, காரநகர் பிரதேச சபை 1, வேலணை பிரதேச சபை 2, வலிகாமம் மேற்கு பிரதேச சபை 1, வலிகாமம் தெற்கு பிரதேச சபை 1, வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபை 1. யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நடைபெற்ற உள்ளூர் அதிகார சபைக்கான தேர்தல் செயற்பாடுகள் அனைத்து தரப்பினருடைய முழுமையான பங்களிப்போடு மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. ஒரு நீதியான, சுமூகமான, நம்பகத்தன்மையுடைய தேர்தலாக இத்தேர்தல் அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த தேர்தல் கடமைகளோடு எங்களோடு இணைந்திருந்த அனைத்து உதவி தெரிவித்தாட்சி அலுவலர்கள், பிரதான கணக்கெண்ணும் உத்தியோகத்தர்கள், சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தர்கள் உட்பட தேர்தல் கடமையில் ஈடுபட்ட அனைத்து தர உத்தியோகத்தர்கள் மற்றும் குழு கடமையிலே ஈடுபட்ட உதவி தெரிவித்தாட்சி உத்தியோகத்தர்கள் உட்பட ஏனைய அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் தெரிவித்தாட்சி அலுவலர் என்ற ரீதியிலே என்னுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பாதுகாப்பு செயற்பாடுகளை முன்னெடுத்த வடமாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் உட்பட போலீஸ் உத்தியோகத்தர்கள், கடற்போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தந்த வடபிராந்திய கடற்படை கட்டளை தளபதி உட்பட கடற்படையினர் ஆகியோருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நெடுந்தீவு, நைனாதீவு, அனலதீவு, எழுவதீவு வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் உட்பட இதர ஆவணங்களை எடுத்து சென்று மீள கொண்டு வருவதிலே கடற்படையுடைய பங்களிப்பு எங்களுக்கு உதவி இருந்தது. அதே வேளையிலே இணைப்பு செயலகங்களாக பிரதேச செயலகங்களிலே பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள், நிர்வாக கிராம அலுவலர்கள் உட்பட அவர்கள் தங்களுடைய பணியினை மிக சிறப்பாக மேற்கொண்டு அங்கே ஏற்படுகின்ற தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள். அதனோடு இணைந்தவர்களாக கிராம உத்தியோகத்தர்கள் வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்துவதிலே தங்களுடைய காத்திரமான பங்களிப்பை வழங்கியிருந்தார்கள். இதற்கு மேலதிகமாக இந்த வாக்குப்பட்டிகளை வாக்களிப்பு நிலையங்களுக்கு எடுத்துச் செல்வதிலும் அவற்றை மீள கொண்டு வருவதிலும் எங்களுக்கு இலங்கை போக்குவரத்து சபையினரும் தனியார் பேருந்து சேவையினரும் தங்களுடைய பணியினை வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த தேர்தலிலே பணியாற்றியமைக்காக என்னுடைய சிறப்பான நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்வதோடு, கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடைய அரசியல் பிரமுகர்கள் மற்றும் வாக்காளர் பெருமக்கள் ஆகியோருக்கும் என்னுடைய இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு, தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தங்களுடைய கண்காணிப்பு பணியினை மிகவும் சிறப்பான முறையில் மேற்கொண்டிருந்தார்கள். அதற்கு மேலதிகமாக ஊடகவியலாளர்கள் தங்களுடைய பணியினை மிக சிறப்பாக மேற்கொண்டு உடனடியாகவே யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய பெறுபேட்டு நிலவரங்களை தெளிவுபடுத்தியிருந்தார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு, யாழ்ப்பாண மாவட்டத்திலே சுமூகமான முறையிலே இந்த உள்ளூர் அதிகார சபை தேர்தல் நடைபெற்று முடிந்தமைக்காக ஒத்துழைத்த பாடுபட்ட அனைத்து உத்தியோகத்தர்கள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் மாவட்டத்தினுடைய தெரிவத்தாட்சி அலுவலர் என்ற ரீதியிலே என்னுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் 2025 கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்துக்கான முடிவுகள். பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி 6 ஆசனங்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 3 ஆசனங்கள், தேசிய மக்கள் சக்தி 3 ஆசனங்கள் மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1 ஆசனம் என மொத்தமாக 13 ஆசனங்கள் பெறப்பட்டிருக்கிறது. பூநகரி பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி 10 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 3 ஆசனங்கள், தேசிய மக்கள் சக்தி 3 ஆசனங்கள் மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சுயேட்சை குழு 1, சுயேட்சை குழு 2 ஆகியவை தலா 1 ஆசனங்கள் பெற்றிருக்கின்றன. மொத்தமாக 20 ஆசனங்கள், 18 ஆசனங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டிய இடத்துல 2 மேலதிக ஆசனங்கள் சேர்ந்து 20 ஆசனங்கள் பெறப்பட்டிருக்கிறது. அவ்வாறே கரைச்சி பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி 20 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 6 ஆசனங்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 4 ஆசனங்கள், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தேசிய சுயேட்சை குழு மற்றும் சமகியன விலகிய
தலா 2 ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். 35 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டிய சபைக்கு மேலதிகமாக 2 ஆசனங்கள் தொங்கு ஆசனங்களாக கிடைக்கப்பட்டு 37 ஆசனங்கள் பெறப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்தில் கரைச்சி பிரதேச சபைக்கு 35 உறுப்பினர்கள், பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கு 13 உறுப்பினர்கள் மற்றும் பூநகரி பிரதேச சபைக்கு 18 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டிய மொத்தமாக 66 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டிய நிலைமையில் கரைச்சி பிரதேச சபைக்கு 2 மேலதிக ஆசனங்களும், அவ்வாறே பூநகரி பிரதேச சபைக்கு 2 மேலதிக ஆசனங்களும் கிடைக்கப்பட்டு 66 உறுப்பினர்களுக்கு பதிலாக 70 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் நிலவரம் தொடர்பாக தெரிவித்த ஆட்சி அலுவலர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்.